ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்து தருவதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ எதை பெரியதாக நினைக்கின்றாயோ அதை நீ இழக்கப் போகின்றாய். இழக்க வேண்டுமா என்று நினைத்து அவசரப்படாதே. இந்த தாயானவளினுடைய வாக்கினை முழுமையாக கேள். உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் எனது அருளால் இன்று உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் உன்னை நான் இழக்க வைக்கப் போகின்றேன். அதற்கு பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்க குழந்தையே, உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பண வரவையும் நீ எதிர்பார்த்த நல்ல வேலைகளையும் சந்தோஷத்தோடு பெற்று வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. அந்த காயங்களை அத்தனையும் ஆற்றுவதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். எதற்காக நீ கலங்கி நிற்கின்றாய்? என் செல்ல குழந்தையே, ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து நாள்தோறும் உன்னை காயப்படுத்தி கொண்டும் சங்கடப்படுத்தினாலும் நீ மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் நமக்கு இருக்கின்றாள். அவள் எப்பொழுதும் எதற்காகவும் என்னை கவலைப்பட விடமாட்டாள். என்னுடைய வழியில் நான் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பேன். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பேன். அதற்காக என்னை ஏமாளி என்றோ பிழைக்கத் தெரியாதவன் என்றோ யாரோ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தர்மத்தின்படி நியாயத்தின்படி நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, இப்படியெல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். உன் தாயானவள் எதற்காக அதை நான் சொல்லுகின்றேன் என்றால், தீய வழியில் முறைகேடாக உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் எந்த ஒரு பணமும் நிரந்தரமாக நிச்சயமாக இருக்காது. உன்னை எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உன் மனதை அது காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் என்ன கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடவும் உன்னை இருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு நான் என் பாதையில் செல்லப் போகின்றேன் என்று நீ தெளிவோடு இருக்கவும் வேண்டும். நிச்சயமாக இதனை நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன். என் தங்க குழந்தையே, உன்னிடம் என்ன இருக்கின்றது என்பது பார்ப்பதை விட உன்னிடத்தில் என்ன இல்லை என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி தவறாக கேலி பேசும் மனிதர்களை நீ ஒருபொழுதும் கண்டு கொள்ள வேண்டாம். அதனால் யார் என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படாதே, கலங்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்தும் நீ நிற்காதே. மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி நீ ஒருபொழுதும் ஏமாந்து விடாதே. அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா? உன்னை வேறொரு இடத்தில் மட்டம் தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள். உண்மையான அக்கறை காட்டுவது போல நடித்துவிட்டு வேறொரு இடத்தில் நான் இல்லாவிட்டால் இவர்களால் இதை செய்திருக்கவே முடியாது, இவர்கள் பிழைத்திருக்கவே முடியாது என்று என்னாலேயே இவர்கள் இன்னும் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயம்? இது எல்லாமே போலியான அக்கறை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த வகையிலும் சேராது என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன்னுடைய தைரியத்தை குறைப்பதற்காகவும் தான் உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டு உனக்குள் மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ இனியாவது வளர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உனக்கு அத்தனை சோதனைகளையும் கொடுத்து
நன்மைக்குத்தான் இந்த தாயானவள் நான் சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனைகளை ஒருபொழுதும் சாதிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் உனக்கு மன உறுதியும் பொறுமையும் மிக மிக முக்கியம் என்பதனை புரிந்து கொள். வானத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் சூரியனை ஒருபொழுதும் மறைத்து வைக்கவும் ஒளித்து வைக்கவும் முடியாது. அதே போலத்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே, பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலுமே கூட உனக்குள் இருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது. என் அன்பு குழந்தையே, உனக்கான சோதனைகள் வரும் பொழுது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும். என் தங்க குழந்தையே, அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகவும் மாறப்போகின்றது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். என் தங்க குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலமும் ஒன்று வரும் அல்லவா? அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் நிச்சயமாக வரப்போகின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் இந்த தாயானவள் உறுதியாக உனக்கு வாக்களிக்கின்றேன். உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதற்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ இழக்கப் போவதால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அழகு பிள்ளையே, எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, கனவுகளை நீ கண்டாயோ, அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, யாரோ எது வேண்டாமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இரு. இந்த தாயானவள் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, எல்லாம் சரியாகும். எது நடந்தாலும் சரி, உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்கு மன உறுதி இது போன்று செய்வதால் மட்டுமே கிடைக்கும். இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை நான் உனக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான வெற்றி பெறும் காலமெல்லாம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும். இதை ஒரு பொழுதும் நீ மறக்காதே. உன்னால் முடியாதது ஒன்று எதுவுமே இல்லை. உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று அதனால் யாராலும் அதை செய்ய முடியாது. என் செல்ல குழந்தையே, அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உன்னிடத்திலே கொட்டி கிடக்கின்றது. நான் பலமுறை உன்னிடத்தில் கேட்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையானது வலிமை பெற்று கொண்டேதான் இருக்கின்றது. ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையைத்தான் குறைத்து கொள்கின்றாய். என் குழந்தையே, அது உன்னுடைய தவறு என்று இந்த தாயானவள் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. நீ கோபப்படும் போதும் சரி, குழப்பத்தோடு இருக்கும் போதும் சரி, உன்னையே மறக்கும் அளவிற்கு நீ நடந்து கொள்கின்றாய். நீ என்னை ஆபத்தான காலங்களில் மட்டும்தான் நினைக்கின்றாய். இதையெல்லாம் நான் ஒரு பொழுதும் குற்றம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் மனிதர்களுக்கு மறக்கும் குணம் அதிகம் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளைகள் இந்த தாயானவளை மறப்பது எல்லாம் ஒரு பொழுதும் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். என் தங்கமே, நீ எதையும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி வெற்றி பயணத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய கனவுகள் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும் காலம் இன்று வந்துவிட்டது. உனக்கு நிம்மதி கிடைக்கவும் செய்யும். உன் வாழ்க்கையில் நீ எதையாவது ஒன்று செய்துதான் ஆக வேண்டும். என் செல்லமே, பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது குறைகின்ற காரணத்தினால்தான் நான் கொடுக்கின்ற பல விஷயங்களை உன்னால் பெற முடியாமல் போகின்றது. என் குழந்தையே, கோபப்படுகின்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது. பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்களும் கிடையாது. இப்படி என்றும் உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும், நீ சொல்வது சரியாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடுகின்றாய்.
அவசரகதியில் நீ செய்கின்ற சில செயல்களும் நீ எடுக்கின்ற சில முடிவுகளும் பல பேரினுடைய மனக்கவலைகளுக்கு காரணமாக மாறிவிடுகின்றது என்பதனை நீ ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வர வைப்பதற்கு நீ பயன்படுத்த போகும் பொருள் பற்றி உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்க குழந்தையே, அது மட்டும் அல்லாமல் நமக்கு பண கஷ்டமும் மன கஷ்டமும் குடும்ப உறவுகள் சரியாக இல்லையே, யாரை நம்புவது என்று தெரியவில்லையே, யாரும் துணையில்லாமல் அனாதையாக நிற்கின்றோமே என்று என் குழந்தை நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. நமக்கு உடம்பும் சுகமில்லையே என்று பெருங்கவலையும் மனதளவில் வந்து தவித்து போகின்றோம் அல்லவா? சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லையே என்று நொறுங்கி போகின்றோம் அல்லவா? நமக்கே தெரியாமல் நம் வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழைந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கின்றன அல்லவா? நமக்குள் இருக்கின்ற நேர்மறை சக்திகள், நேர்மறை சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடிக்கும் வல்லமை தீய சக்திகளுக்கு உண்டு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை எல்லாம் போக்கக்கூடிய நல்ல சக்தி ஒன்றை பற்றி உன்னிடம் நான் இன்று வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, சாதாரணமாக நம் வீட்டில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மதிப்புமிக்க ஒரு பொருள்தான். அது என்னவென்றால், என் குழந்தையே, அலைகடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றது. அத்தகைய கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற உப்பில்தான் மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டிருக்கின்றாள். அத்தகைய தெய்வத்தன்மை கொண்ட உப்பை பற்றி தான் நான் உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்க குழந்தையே, ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும், உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் தலை தெறிக்க ஓடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிக்கக்கூடிய அளவிற்கு அதீத சக்தி இந்த உடம்பிற்கு உண்டு. ஒரு கைப்பிடி உப்பினை நீ வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு போவதற்கு முன்னால் ஒரு வாளியில் போட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றி 5 நிமிடம் உன்னுடைய கால்களை வைத்திருந்தால் போதும். உன்னுடைய பாதம், கட்டை விரல் நகத்தின் வழியாக சென்ற கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே உடனே வெளியேறிவிடும். இப்படி உப்பு நீரில் கால் வைத்திருந்தால் என் தங்க குழந்தையை, எதிர்மறை ஆற்றல்கள் அதன் சக்தியை பொறுக்க முடியாமல் நம் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும். இதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டு வாசலிலேயே நின்றுவிடும். என் தங்க குழந்தையை, ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் 3/4 பாகம் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். இதை வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்கள் கடைகளிலும் வைத்து கொள்ளலாம், அல்லது வியாபாரம் செய்யும் தலங்களில், தொழில் செய்யும் இடங்கள் எங்கு இருந்தாலுமே அங்கு வேண்டுமானால் நீங்கள் இதை வைத்து கொள்ளலாம். இப்படி செய்வதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும், செல்வ வளம் உண்டாகும், துஷ்ட சக்திகள் விலகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது என்பதனை மறந்துவிடாதே. இந்த வாக்கினை அதனால்தான் நான் கேட்க சொல்லி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு. இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று நீ அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள், என் மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த தாயானவளினுடைய வாக்கு என்பதனை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று
மனதிற்குள் மனதார நீ நினைத்துக்கொள். என்னுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து என் தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகள் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலேதான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே, நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அம்மா ஒரு நாளும் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக இந்த உறவினை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அம்மா உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் செல்ல குழந்தையே, இதற்காக ஒரு சிறு காரியத்தை நீ செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இதை தெரிந்து கொள். அளவே கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அம்மா இப்படியே தான் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று என் குழந்தை எப்பொழுதுமே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அப்படி உன்னுடைய நாவினால் ஒரு பொழுதும் நீ சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒரு பொழுதுமே எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் இது போன்று நீ புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இன்றிலிருந்து ஒரு முடிவை நீ உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் இதனை நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது உன் நாவினால் நீ இதை சொல்ல வேண்டும். அது உனக்கு ஒரு வாரத்திலேயே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் குழந்தையே, எதை என்னிடத்தில் நீ சொல்கிறாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். வாழ்க்கையில் அதை உனக்கு நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு எல்லா நல்லதும் நடக்க வேண்டும் என்று, என் வாழ்க்கை எனக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டு. நிச்சயமாக உனக்கு நான் அதை செய்து கொடுப்பேன்.